நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பால் என்னங்க 2 ரூபா. 2 ரூபாங்களா? எந்த வருஷங்க ஐயா? 25 வருஷமாக பால் ஊற்றிட்டு இருக்கிறோம். முதல்ல வேலைக்கு போனோம். வேலைக்கு போய் வேலையை ரிசைன் பண்ணி போட்டு பால் தொழில் இறங்கினேன். அப்போ கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் நல்லா இருந்தது. 25 வருஷமாக பால் ஊற்றினோம். முதல்ல ஆவியனுக்கு ஊற்றினா ஸ்டார்டிங்கு ஒரு 5 வருஷம். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் பால் எச்சா இருக்குதுன்னு அக்கட்டால் விட்டோம். ஆரோக்கியம் விட்டோம். இப்போ நூற்றாண்டுக்கு அனுப்பினோம். அப்புறம் புளியம்பட்டி ஏபிடி அனுப்பினோம். சரி. அப்புறம் இங்கே குறும்பாளைய மில்க்கு அங்கேயும் அனுப்பினோம். எல்லா பக்கம் பார்த்தாச்சு. ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது. அது எவங்க எடுத்து வச்சாலும் போட்டு அமுச்சு விட்டாங்க. நல்லா வருமானம் வந்து நல்ல வருமானம் 38 வரைக்கும் 40 வரைக்கும் பிடிச்சோம். எத்தனை மாடு இருக்குங்கம்மா? மழை 2 மாடு இருந்ததுங்க. சரி. அப்புறம் சாப்பாட்டுக்கும் கூட வழி இல்லைங்கண்ணே. அப்புறம் உள்ளுக்கு பால் ஊற்றினா பணமே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ குழந்தைய 2 படிக்குது. அப்புறம் சரி கேட்டால் சண்டைக்கு வராங்க. 6 மாதம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அழுகாச்சிலேருந்து சாமிக்கிட்ட போனேன். படிங்கன்னு கொண்டு வந்து கல்லையே கொடுத்து இதை வச்சு பணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொசைட்டிக்கு போனுங்கண்ணே. 8 நாள் ஊற்றி சோறு எல்லாமே ஊற்றினேன். அப்புறம் 8ஆம் பக்கம் கொடுத்தாங்க. அது கொண்டு வந்து குழந்தைகளுக்கு காய்ச்சி விட்டு 1 மாடு விட்டு 40 மாடு ஆச்சு. இப்போ விற்றுட்டோங்க கட்டுறதுக்கு. அப்புறம் என் குழந்தைய எம்சிஏ வரைக்கும் படிக்க வச்சேன். எல்லாம் கடவுள் கொடுத்தாரு. அதை நான் மறக்க மாட்டேங்கண்ணே. இதை வச்சு தான் தோட்டம் பண்ணணும். எல்லாம் ஒன்னிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்காங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்நாளில் மாடுகளை வச்சு நான் வந்து ரொம்ப நல்ல நிலைமைக்கு நான் வந்திருக்கேன், என்னுடைய குழந்தைகளையும் நல்ல நிலைமையில் படிக்க வச்சேன் அப்படிங்கிறத இங்கே தெரியப்படுத்தினாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. அம்மா வணக்கங்கம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கிறேங்க. உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என் பேர் வசந்தாமணிங்க. வசந்தாமணி. எங்கள் வீட்டுக்காரர் பேர் சுப்பிரமணியன். வடிவேல் குமார் கனகராஜ். இப்போ இந்த மாடுகள் வந்து நீங்கள் அந்த ஒரு மாட்டிலிருந்து நீங்கள் எத்தனை மாடை நீங்கள் பெருக்குனீங்கம்மா? 40 மாடு இருக்குது. 40 மாடு. 40 மாடு பெருக்கி இப்போ ஏன் குறைவாயிருச்சுங்க? ஏன் 8 மாடுகளுக்கு நீங்கள் வந்துட்டீங்க? என்ன இந்த கட்டடம் போட்டுங்க. இப்போ 32 மாடுகள் நீங்கள் விற்றுட்டீங்களா? எல்லாம் விட்டுட்டேன். ஓ, நீங்கள் வீடு கட்டுறதுக்காக 32 மாடுகள் விற்றுட்டீங்க. ஒரு மாடு எத்தனை ரேட்டுக்காக நீங்கள் விற்றீங்கம்மா? ஒரு 10,000க்கும் போச்சுங்க. எல்லாம் வட்டக்கரும்பிங்க. எங்களுக்கு கஷ்டம். சரி கட்டடம் மேலே போன நின்று போச்சுங்க. அப்புறம் எல்லாம் விற்று கட்டி அஸ்திவாரம் போட்டு எல்லாம் முடிஞ்சதுங்க. 40 மாடுகளில் எத்தனை லிட்டரு பால் கரைச்சதுங்க? அதான் நீங்கள் 1 கேனு வரும், 2 கேனு, 4 கேனு வேணும் அனுப்புனேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல இதாயிருச்சு. மாட்டு பண்ணையில் வந்து இப்போ 8 மாடுகள் இருக்குது. இப்போ எத்தனை லிட்டர் பால் கறக்குதுங்கம்மா? காலையில் ஒரு 20 அனுப்புறீங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம். வந்து 25 வருஷமாக பால் ஊற்றிட்டு இருக்கிறோம். முதல்ல வேலைக்கு போனோம். வேலைக்கு போய் வேலையை ரிசைன் பண்ணி போட்டு பால் தொழில் இறங்கினேன். அப்போ கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் நல்லா இருந்தது. 25 வருஷமாக பால் ஊற்றினோம். முதல்ல ஆவியனுக்கு ஊற்றினா ஸ்டார்டிங்கு ஒரு 5 வருஷம். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் பால் எச்சா இருக்குதுன்னு அக்கட்டால் விட்டோம். ஆரோக்கியம் விட்டோம். இப்போ நூற்றாண்டுக்கு அனுப்பினோம். அப்புறம் புளியம்பட்டி ஏபிடி அனுப்பினோம். சரி. அப்புறம் இங்கே குறும்பாளைய மில்க்கு அங்கேயும் அனுப்பினோம். எல்லா பக்கம் பார்த்தாச்சு. ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது. அது எவங்க எடுத்து வச்சாலும் போட்டு அமுச்சு விட்டாங்க. ஆரோக்கியம் இல்லைங்களா? நம்மளுக்கு இல்லை. அது மேக்ஸிமம் நிறைய இடத்துல இல்லைங்களையா? எல்லாம் கேப்பர்த்தம் பண்ணிட்டாங்க. இடையில பூந்து ஆளுங்க மேனேஜ்மெண்ட் உள்ள பூந்து ஆளுங்க அது நல்லா வருமானம் வந்து நல்ல வருமானம் 38 வரைக்கும் 40 வரைக்கும் பிடிச்சோம். கடைசியில் 10 ஷிஃப்ட்டு 10 நாளைக்கு ஒரு பில்லு. கடைசியில் பார்த்தா என்ன ஆச்சுங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மாதத்துலேருந்து வாரத்தில் 3 பில்லு 4 பில்லு டவுன் ஆச்சு. அப்புறம் சரி வெட்டு வந்தது. சரிங்க. ஒரு 4 மாதத்தில் ஒரு 50,000 ரூபா போச்சு. சரி இது ஆகாது, கெஞ்சி பார்த்த முடியல. பால் குவாலிட்டி இல்லைங்க அப்படி இப்படின்னா
10-15 வருஷமாக ஊற்றுற குவாலிட்டி இருந்தது. ம். இப்போ இந்த இடையில மட்டும் எப்படி குவாலிட்டி இல்லைன்னு மேனேஜரை வரவழையே சத்தம் போட்டுவிட்டேன். ஐயாவுக்கு வயசு எவ்வளோ ஆச்சுங்க? வயசு 63 ஆச்சு, 64 ஆச்சு. 64. இன்னும் நீங்கள் உழைச்சிட்டு இருக்கீங்க. உழைக்கிறப்ப உழைச்சி தானே ஆகணும். உழைச்சா மாறு உழைக்கணும். கையில் வரைக்கும் உழைக்கலாம். அப்புறம் பார்ப்போம். ஓகே. வாடு வச்சு சோறு சாப்பிடணும். ஓகே. இப்போ 8 மாடு இருக்குல்லங்க ஐயா? ஆமாம். இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர்? அம்மாங்க வந்து 40 லிட்டர் சொன்னாங்க. 40 லிட்டர் இளங்கரவி இருந்து வரும். ஆ. இப்போ இதெல்லாம் வேறு 6 மாதம் சேனை. இது வத்தலாகி போச்சு. ஆ. இளங்கரவையில் 5 லிட்டர் வரும் காலையில். ஒரு வாரம் 10 லிட்டர் வரும். இப்போ 3, 2, 5 லிட்டர் வரும். இப்போ எத்தனை மாடு கறவையில் இருக்குங்க ஐயா? கறவையில் ஒரு 6 இப்படி இருக்கு. 6 மாடுகள் இருக்கு. 6 மாடுகள், மற்ற 2 சினைங்களா? சரி. ஓ. இன்னொரு 1.5 மாதம் மாடு யூனிட். ஓ. இப்போ இந்த செட்டு நல்லா இருக்குங்க ஐயா, நீங்கள் சூப்பராக போட்டிருக்கீங்க. ஓட்டு செட்டு தான். அடுத்த நாளைக்கு விட்டுருங்க. ஆ. இது காலி. ஆ. இடம் பத்துறது இல்லைன்ட்டு அப்புறம் இதை போட்டோம். இதை போட்டு முடியும் போது அங்கே வீடு கட்டுறக்கு இடமானு அதை கத்திரிச்சு எடுத்துட்டாங்க. 56 அடிக்கு போட்டிருந்தேன். அதை கத்திரிச்சு எடுத்துட்டாங்க. ஆரம்பத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது அம்மா சொன்னாங்க ஒரு மாட்டில் ஆரம்பிச்சிங்கன்ட்டு. அது படிப்படியாக எப்படிங்க ஐயா பெருக்குனீங்க? ஒரு மாடு வேலைக்கு போகும்போதே வச்சுருந்தோம். என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க ஐயா? மில்லுக்கு போயிட்டு இருந்தேன். சரிங்க. மில்லுக்கு போய் அங்கே ஒரு 25 வருஷம் பஞ்சு கொடுங்க. அங்கெல்லாம் ரொம்ப இது பண்ணுறாங்கன்ட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டோம். 40 பேர் ஒரே மாதத்தில் ரொம்ப நெருக்கடி பண்ணுறாங்க. சரிங்க ஐயா. விஆர்எஸ் போட்டு காசு வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ அந்த மில்லும் அட்ரஸ் இல்லாமல் போச்சு. அந்த ஒரு மாட்டில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு மாட்டை பற்றி தெரிஞ்சு ஆரம்பிச்சிங்களா? இப்போ பால் என்னங்க 2 ரூபா. 2 ரூபாங்களா? எந்த வருஷங்க ஐயா? எந்த வருஷம் ஏதாவது ஞாபகம்? 1995 என்னமோ. 2 ரூபா. 2 ரூபா. அதே சரியாக கொடுக்க குழந்தைகளுக்கு வாங்கினதுலாம் 2 ரூபா. டெய்லி 6 லிட்டர் வாங்குவேன். 1 ரூபா. அப்போலாம் சொசைட்டிக்கு இல்லை, பால்காரர். 5 நிமிஷம். பால்காரர் தான். சொசைட்டி எங்கேயும் வரல. சரிங்க. ஐயா கொடுத்த முடியுது எல்லாம் வந்து கொஞ்சமாக சொசைட்டி உள்ள போகிறாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் ரேட்டுக்கு ஏறும். இந்த ஒரு மாட்டில் இருந்து நீங்கள் அப்படியே பெருக்கிறது வந்து அப்படி தான் நீங்கள் பெருக்கிருக்கீங்க. பெருக்கிட்டு இருக்கிறோம். ஓ, அந்த 40 மாடு வரும்போது உங்களுக்கு நிற்கிறதுக்கு கூட நேரம் இருக்காதுங்களையா? இல்லைன்றது அப்புறம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சிட்டேன். இதே நேரம் ஓவர். இன்னும் மேவருக்கு ஒன்று போய் நிறைய வேலை நிற்கிறதுக்கும் நேரம் இல்லை இல்லைங்களாயா? போய் 6 மணி ஆகி போய் மேவர்ஸ் வெளியே வரையில இதே 10 நிமிஷம் நின்று ஓவர். அதான் விவசாயிகளோட நிலைமை இதுதாங்கிறீங்க. இப்படித்தான் இருக்கு. பார்த்தா ஒன்றைங்க இருக்கா, சாணி எடுக்கிற கூலிங்க கூட இருக்காது. ஏமாந்தான் ஆரோக்கியம் போயிட்டு இருந்து ஒரு லெவலாக போச்சுங்க. இப்போ என்ன இதுக்கு கொடுக்குறீங்க? இப்போ கம்மியாக தான் கொடுக்குறாங்க. இல்லை, என்ன சொசைட்டிக்கு கொடுக்குறீங்க? இங்கே ராமதோட்டத்துக்கு. தோட்டத்துக்கு கொடுக்குறீங்களா? அங்கே ஒரு மில்கெல்லாம் போட்டிருக்கிறான். அங்கேயும் எடுக்கிறா பால். அதனால அங்கே எடுக்க போயிட்டு இருக்கு. ஓ, மாடு எப்படிங்க பராமரிக்கிறது? அது உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்தை ஏதாவது சொல்லுங்க. பராமரிக்கிறது என்னங்க பாருங்க, நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா எங்கேயும் போக முடியாதுங்க. தண்ணி காட்டுவோம். ஒரு ஆள் அவுத்துட்டு முடிக்கிட்டு போயிடுவோம். ஒரு ஆள் கட்டுதார சுத்தம் பண்ணுறதா. ஓ, இந்த மாதிரி இருக்குங்க. 3 பேர் கண்டிப்பாக வேணும். 4 மணிக்கு 3 மணிக்கு வரும். ஒரு ஆள் கரெக்டாக நின்று தண்ணி கேட்டு கறந்து ஒரு மேவு தயார் பண்ணணும். காலையில இருந்து உங்களுக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்கய்யா? காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க ஐயா? நேற்று ஒரு ஜோலிக்கு போயிட்டு நேற்று 6 மணிக்கு தான் சாணி எடுத்தோம். 6 மணிக்கு தான் எடுத்தீங்களா? மாட்டை கட்டி கறந்து போட்டு வண்டி வந்துடுவா. வண்டிக்காரனுக்கு வந்தாலும் நிறுத்த முடியாது. அந்த மாதிரி இருக்குது. தீவனம் என்னென்னங்க ஐயா கொடுத்துட்ருக்கீங்க? தீவனம் முதல்ல கம்பெனிக்காரன் கொடுத்துட்டு இருந்தா. அந்த தீவனம் போட்டிருந்தா போட்டுமே டவுன் பண்ணான். அதை நிறுத்தி போட்ட ஆரோக்கியக்காரனுக்கு கம்பெனி நிறுத்திட்டேன். இப்போ நான் சொந்தமாக வாங்கி போட்டுறேன். நீங்கள் உங்களோட தீவனமே நீங்கள் கொடுத்துக்கிறீங்க. என்னென்ன இப்போ புண்ணாக்கு கொடுக்குறீங்களா? என்ன? கடல புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, அரைச்ச கொட்டை, இது மக்கா மாவு. மக்கா மாவு அது என்னங்க ஐயா மக்கா மாவுங்கிறது? ஓ, அதுதான் மக்கா மாவு. ஓ, அது எப்படி கொடுப்பீங்க? அது தாளியில் போட்டு விட்டுருவோம். ஓ, அப்படியே மாடு குடிச்சுக்கும். ஓ, சூப்பர் நேப்பியர்லாம் கொடுத்துட்ருக்கிறீங்களா? புல்லுங்க அது கொடுப்போம். அதை தான் கேட்குறேன். சூப்பர் நேப்பியர் போடணும். போடணும். ஓ, அறுத்துட்டு வந்து அதுவும் கொடுப்பீங்க. பால் வந்து அதிகப்படுத்துறதுக்கு எப்படிங்க ஐயா? என்ன மாதிரி பண்ணால் அதிகப்படுத்துறது? காட்டில் மேவு இருந்தால் கொஞ்சம் நல்லா மேய்ச்சிட்டு வரும். பல மேவு கட்டி வச்சு போட்டோம்னா ஒரே மேவு கொடுப்போம் நாம. ஓ, காட்டுக்குள்ளே இந்த மேவு கிடச்சிதுன்னா பல மேவு மேய்ச்சிட்டு வரணும். கொஞ்சம் நாள் சேர்ந்து சேர்ந்து கிடைக்கும் இல்லைங்களா? இப்போ சாணியெல்லாம் என்ன பண்ணுவீங்க ஐயா? சாணியெல்லாம் மாட்டு மரத்துகளுக்கு இருக்குது, காட்டுக்குள்ள விட்டுருவோம்.
நம்ம தோட்டத்துக்கே நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. எங்கே ஒரு மக்கள் கொடுக்க மாட்டோம். ஆ, ஒன்று இதுக்கே போட பத்தாது. இதுக்கே பத்தாது உங்களுக்கு இல்லைங்களா? நீங்க வேற. எத்தனை பேர் கேட்குறாங்க. சாணியெல்லாம் கொடுக்க மாட்டோம். கோமியத்தை என்ன பண்ணுறீங்க? மாட்டோட யூரின். யூரின் முதல்ல பேர் ட்ரம் கட்டி குழியில் விட்டுருந்தா. சரிங்கய்யா. குழியில் விட்டு தென்னை மரத்துக்கள் விட்டுட்டு இருந்தா. இப்போ நீ இது காங்கிரீட் போட்டு ஏதோ ஒரு பக்கம் குழி பண்ணி போடணும். ஓ, கறக்கிறது எப்படிங்க? கையிலே கறந்துக்கிறீங்களா? நீங்கள் நல்லா முடிச்சிடுவீங்க. அது நாங்களே தான் இன்னும் கையில் இருக்கிறேன். அம்மாங்களும் உதவி பண்ணுவாங்க இல்லைங்களா? அம்மா எங்க கிட்ட வராங்க. இப்போ முடிய மாட்டேங்குது, வயசாயிருச்சு இல்லைங்களா? ஐயா, உங்களோட அனுபவத்தில் நிறைய தகவல்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ புதுசாக நான் ஒரு கடைசி கேள்வி கொடுத்து உங்களை வேலைக்கு திரும்ப நீங்கள் போய்க்குங்க. ஒரு மாட்டு பண்ண ஆரம்பிக்கணும்னா எதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணுங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. மாட்டு பண்ணி ஆரம்பிக்கணும்னா முதல்ல கொட்டாய் நல்லா நீட்டாக பண்ணிக்கணும். நீட்டாக பண்ணிட்டோம்னா அப்புறம் மாடு நம்ம எந்த அளவுக்கு கொள்முதல் போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பால் கறக்கணும். அதிகப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணுமா எப்படிங்க? கற்றுக்கணுங்க. மக்காச்சோள மாவு போயிட்டா 3 நாள் பால் வச்சு போகும். மக்காச்சோள மாவு, மக்காச்சோள தட்டு அந்த மெயினாக போடணும். ஐயா நீங்கள் போய்க்குங்க. ஓகே, நன்றிங்க. என்னங்கம்மா? மக்காச்சோள மாவு, மக்காச்சோள தட்டு பாரு கருதோடு வருங்க வண்டியில். சரிங்கம்மா. பவானிசாலேருந்து எங்களுக்கு வண்டியில் வரும். அது தினம் 500 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. அப்புறம் மக்காச்சோள மாவு ஒரு அண்டாவுக்கு ஒரு படி போடணும். சரிங்கம்மா. கடல புண்ணாக்கு 2 கிலோ ஊற வச்சு அது 2 டப்பா ஊற்றணுங்க. சரிங்கம்மா. அப்புறம் இந்த புண்ணாக்கு, இந்த பருத்தி கொட்டை புண்ணாக்கு இத்தனை போடும். அப்போதான் அந்த மாடு வந்து கால் சக்தி வருங்க. அதுக்கு முன்னே அவை கொடுத்தது 2 3 செத்து போச்சு. அதை நிறுத்திட்டுங்க. அப்புறம் அப்படி அனுபவம் வேணுங்க. ஒரு பொம்பளையாக இருந்தாலுமே அது அறிவு வேணும். அனுபவம் இருந்தால் தான் பண்ண முடியும். பண்ண முடியும். என்ன இன மாடுகளுங்கம்மா நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம்? இதெல்லாம் எங்கள் கண்ணுக்குட்டிக்கு தானே. நாட்டு மாடுங்களா இல்லை ஜெர்சியா ஹெச்அப்பா அந்த மாதிரி சொல்லுவாங்களாங்கம்மா? அதில் நடுபட்ட ஆட்டம். நம்ம மாடாக இருந்தால் இங்கே வைக்க முடியும். ஓரளவுக்கு இருக்கக்கூடிய மாடு தான். நம்ம மாடாக இருந்தால் அதுக்கு இன்னும் நல்லா பண்ண வேணும், நீட்டாக வேணுங்க. இப்படி இருக்காங்க. அப்போ இந்த ஓட்டு பண்ணதாங்க இது கொஞ்சம் பிடிக்குதுங்கண்ணே. இல்லாட்டி சூடு வந்துடுது. சிம் சீட்டு போட்டோம்னா சூடு வந்துடுது. இது பரவாயில்லைங்களாம்மா? சூடெல்லாம் இது இல்லை, இப்பெல்லாம் இன்னும் இல்லைங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறீங்க? ஆமாம். இந்த சூடெல்லாம் வர்றதில்லை. மாடுகளுக்கு நல்லா இருக்கு இல்லைங்களா? கொஞ்சம் மார்க் கட்டணுங்கண்ணே. இல்லாட்டி கண் தட்டி போட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக பார்க்கணும். ஆனால் கண்ட்ரோல் வேணும். எங்கிட்ட கண்ட்ரோல் இருக்குதுங்கம்மா. இங்கே பாருங்க, பால் வாங்கினீங்கன்னா விலை போயிடும். எங்கள் வீட்டுக்கார எல்லாத்துக்குமே ஊற்றுவா டரம் பண்ணுவார். 2 மாடு செத்து போச்சு. நஷ்டிடாரு. கொஞ்சம் பால் வாங்கினா விலைக்கு போயிருங்க அப்படின்ருவேன். டைசாசன் வச்சு. சரிங்கம்மா. நம்மளுக்கு தான் நஷ்டிடுங்க. எங்களோ கடமைங்கிறேன், நான் தான் நகை வச்சு வாங்குவேன். இப்போ மாட்டுக்கு வந்து நீங்கள் லோன் போட்டு தான் வாங்கினீங்களா ஆரம்பத்தில்? எப்படி வாங்கினீங்க? லோன் எல்லாம் போடலைங்க. நாங்கள் அறுபதுனால. சரிங்கம்மா. என்னோட அறுவை நல்லா இருக்கு. அந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கிருக்கீங்க. ஆமாம். இந்த 4 கண்ணுக்குட்டி வருதுன்னு வச்சுக்கோங்க, சொடு வருதுன்னு வச்சுக்கோங்க. 4 கண்ணுக்குட்டியை மாற்றி ஒரு இதில் ஒரு 10 லிட்டர் வரும் காலையில். இந்த கண்ணுக்குட்டியை வச்சுக்கோ, வியாபாரி டீ பிடிச்சி வச்சுருவேன். யார் பாயை வியாபாரி மாட்டு வியாபாரி பிடிச்சி வச்சுக்குவேன். அப்புறம் நல்ல மாடு வந்தால் கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த 4ஐயும் பிடிச்சிக்க கொடுத்துருவீங்க வியாபாரிக்கு. கல் மோதல் போட்டு அந்த மாதிரி கொடுத்துருவோம். நம்மளுக்குள்ளே இருக்கிறது கொடுத்துரும். சரிங்க. கம்மியாக பிடிச்சி மாடு எனக்கு மனுச்சு பிடிச்சின்னா பிடிச்சிட்டு வந்துடும். டெம்பாவில் 2 ஏற்றிட்டு வந்தாங்க. 7-8 கண்ணுக்குட்டி கொடுத்து இந்த மாதிரி தான் நீங்கள் மாற்றிக்குவீங்க. மாடுகளை வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கிறது. சொந்தமாக வாங்க முடியாது. சரிங்கம்மா. 60,000 போட்டு வாங்க முடியும். அது கஷ்டம் தானுங்க. காசு வேணும் இல்லைங்க. ஆமாம்மாங்க, உண்மைதாங்கம்மா. வியாபாரி எங்கே வேணாலும் பிடிச்சிட்டு வந்துடுவான். நான் போய் எங்கே சுற்றுறேன்? ஆமாம்மாங்க. அப்போ என்கிட்டயே வியாபாரி இங்கே இருந்தா அப்போ கொடுத்துட்டே இருந்தா நானும் கொடுத்துட்டேன். அந்த மாதிரி நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கிங்க மாடுகளை. ஓகேங்கம்மா. அதாவது உங்களோட வேலை நேரத்தில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்க. அம்மாவும் சரிங்க, ஐயாவும் சரி, கிட்டத்தட்ட அவங்களுடைய அனுபவத்தை வந்து நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடித்தமான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிவாருன் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாருன் டிவியும் தொடர்ந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ண தவிராதீங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.